வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக பக்கம். பங்குச்சந்தையின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் வாரன் பஃபெட் தற்போது ஒட்டுமொத்த முதலீட்டு உலகையே அதிர வைக்கும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். தனது போர்ட்போலியோவில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்த ஆப்பிள் நிறுவனத்தின் சுமார் 75% பங்குகளை அவர் ரகசியமாக விற்று தீர்த்துள்ளார். இது உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. பஃபெட் ஏன் இந்த முடிவை எடுத்தார்? அவர் எதற்காக $300 பில்லியன் பணத்தை கையில் வைத்திருக்கிறார்? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். பல ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த பஃபெட் தற்போது ஏன் அந்த பங்குகளை விற்கிறார் என்று கூர்ந்து கவனிக்கும் போது ஆப்பிள் பங்கின் விலை மிக உச்சத்தில் இருக்கும் போதே விற்று அதன் மூலம் கிடைத்த லாபத்தை அவர் கையில் எடுத்துள்ளார். எதிர்காலத்தில் அமெரிக்காவில் பெரு நிறுவனங்களுக்கான வரி, அதாவது கார்ப்பரேட் டாக்ஸ் அதிகரிக்க கூடும் என்பதால் இப்போதே பங்குகளை விற்று லாபத்தை உறுதி செய்வது புத்திசாலித்தனம் என்று அவர் கருதுகிறார். இது ஆப்பிள் நிறுவனத்தின் மீதுள்ள அதிருப்தி அல்ல, மாறாக இது ஒரு பாதுகாப்பான வணிக நகர்வு மட்டுமே. ஆப்பிள் பங்குகளை விற்றதன் மூலம் கிடைத்த பணத்தை பஃபெட் எங்கு முதலீடு செய்திருக்கிறார் என்று நாம் தேடினோம் என்றால் நமக்கு கிடைப்பது ஏமாற்றமே. ஆம், ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர் அதை வேறு எந்த பங்கிலும் முதலீடு செய்யவில்லை. பெர்க்ஷைர் ஹாத்வே நிறுவனம் தற்போது சுமார் $325 பில்லியன் அதிகமான பணத்தை கையில் வைத்துள்ளது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு நிறுவனம் வைத்துள்ள மிக பெரிய ரொக்க தொகையாகும். இதுவும் பஃபெட்டின் ஒரு வகையான காத்திருப்பின் உத்தி என்று கூட சொல்லலாம். சந்தை மிகவும் அதிக விலையில் இருப்பதாக பஃபெட் நினைக்கிறார். ஒரு பெரிய வீழ்ச்சி வரும்போது தரமான பங்குகளை மலிவான விலையில் வாங்குவதற்காக அவர் வேட்டைக்கு காத்திருக்கும் புலியை போல அமைதியாக இருக்கிறார். இன்றைய காலகட்டத்திற்கு வாரன் பஃபெட்டின் இந்த நடவடிக்கைகள் நமக்கு என்ன பாடங்களை கற்பிக்கின்றன? It's better to have a bucket ready when it rains gold, not a thimble. அதாவது தங்கம் மழையாக பொழியும் போது ஸ்பூனை அல்ல அண்டாவை தூக்கி கொண்டு தயாராக இருக்க வேண்டும் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப வாரன் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். தற்போது அவர் இந்த பணத்தை அமெரிக்க அரசின் கருவூல பத்திரங்களில், அதாவது ட்ரெஷரி பில்ஸில் முதலீடு செய்துள்ளார். இது பங்கு சந்தையை விட மிகவும் பாதுகாப்பானது மற்றும் தற்போதைய சூழலில் நல்ல வட்டியும் தரக்கூடியது. இதிலிருந்து இன்றைய முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், வாரன் பஃபெட் செய்வதை நாமும் அப்படியே செய்ய வேண்டுமா என்றால் வேண்டியதில்லை. ஆனால் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். பிரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். ஒரு பங்கு விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது என்பதற்காக அதை வாங்காதீர்கள். அதன் உண்மையான மதிப்பு என்ன என்று பாருங்கள். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், எந்த ஒரு பங்கின் மீதும் உணர்வு பூர்வமான காதல் கொள்ளாதீர்கள். லாபம் கிடைக்கும் போது அதை எடுக்க தயங்காதீர்கள் என்பதுதான். வாரன் பஃபெட் போன்ற ஒரு ஜாம்பவான் இவ்வளவு பெரிய பணத்தை கையில் வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் சந்தையில் வரப்போகிறது என்று அர்த்தம். அது பொருளாதார வீழ்ச்சியா அல்லது புதிய வாய்ப்பா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் முதலீட்டு திட்டங்களில் எப்போதும் ஒரு பாதுகாப்பு இடைவெளி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருப்பதை உறுதி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.